மிக்ஸ்ட் பீன்ஸ் ரைஸ் தான் செய்கிறேன். இதுக்கு தக்காளி, வெங்காயம், மற்றது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உங்களுக்கு தேவையான அளவு உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வதக்குனதை நீங்கள் அரைக்கணும் கிரைண்டரில். ஆனால் அந்த பட்டையை வெளியில் எடுத்துட்டு அந்த சுவை வரக்கூடாது. இப்போ லேசாக தண்ணியை விட்டு தான் நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் பாத்திரத்தில் விடுறேன். இதில் நீங்கள் கோழி கூட ஆட் பண்ணலாம். பட் நான் கோழி ஆட் பண்ணல. ஊற வச்சிருந்த அரிசி, மற்றது அவிச்ச அந்த கடலை, பீன்ஸ் வகைகள் எல்லாமே. சரியா? இதில் 3 வகையான பீன்ஸ் இருக்குது. இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் அதில் போடுறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் லேசாக தண்ணியை விட்டுட்டு, அதாவது அந்த அளவு இருக்கிற மாதிரி, அந்த அரிசிக்கு ஏற்ற அளவில் இருக்கிற மாதிரி தண்ணியை விட்டு உப்பும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கிண்டி நீங்கள் மூடி விடுங்க. இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். சரியாக எக்ஸாக்ட்லி ஒரு பிரியாணி மாதிரி வகை தான். இதை சொல்கிறது ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் ஒரு மிக்ஸ் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரைஸ். இதை சொல்கிறது மிக்ஸ் பீன்ஸ் ரைஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான டேஸ்ட். கட்டாயம் செஞ்சு பாருங்க. இதுக்கு விருப்பம்னா நீங்கள் என்ன இறைச்சினாலும் கூட அதோடு ஆட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் அவிச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் வேறையா சிக்கனை நான் செஞ்சேன். ஸோ இது பீன்ஸுகள் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் வேறையா சிக்கன் செய்கிறேன். எப்படின்னா, சிக்கனை நான் பொரிக்காமல் ஏர் ஃப்ரையரில் விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் கிரேவியெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு நான் அந்த ஏர் ஃப்ரையரில் இருக்கிற சிக்கனை அதோட மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ எண்ணெய் நாங்கள் குறைக்கலாம். ஸோ இப்படி செய்கிறதால எண்ணெய் இல்லாமல் நாங்கள் சாப்பிடலாம். ஸோ அது ரொம்ப நல்ல எங்களோட ஹெல்த்துக்கும். ஸோ இப்படி தான் நான் அந்த சிக்கனை புரட்டினேன். பிறகு வேறைய இறால் புரட்டி இருந்தேன். அதுக்கு பிறகு பீஸ், கிரீன் பீஸ் அண்ட் கஜு போட்டு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நாங்கள் அந்த கல்யாண வீடுகளுக்கு சாப்பிடுவோமே அது மாதிரி ஒரு பிரட்டை. இது ரொம்ப நல்லா இருக்கும். பால் கொஞ்சம் விட்டு தான் லேசாக புரட்டி எடுத்தேன்னா, தேங்காய் பால் விட்டு. அதுக்கு பிறகு பசலையில் ஸ்பினச்சில் ஒரு சாலட். ஸோ இன்னைக்கு இதுதான் சாப்பாடு. ரொம்ப அருமையாக இருந்தது சாப்பாடு. இப்படி நீங்கள் இருந்துட்டு இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த ரைஸ் ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் சாப்பிட்றேன். என்னோட சேர்ந்து வாங்க சாப்பிட்றதுக்கு.